நச்சு நீரால் நாசமான 300 ஏக்கர் விவசாயம். வானம்பாடி ஏரியில் ரசாயன கழிவு கலப்பா, விவசாயிகள் கண்ணீர் வேதனை. ராணிப்பேட்டை மாவட்டம் வானம்பாடி கிராம ஏரியில் இருந்து வெளியேறும் நச்சுத்தன்மை கலந்த தண்ணீரால் 300 ஏக்கருக்கும் மேற்பட்ட விளை நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஏரியை சுற்றியுள்ள ரசாயன தொழிற்சாலைகளில் இருந்து கழிவுநீர் வெளியேறி ஏரியில் கலந்திருக்கலாம் என விவசாயிகள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். ஒரு ஏக்கருக்கு 40 முதல் 50,000 வரை செலவு செய்து பயிரிட்ட நிலையில் தற்போது 25,000 ரூபாய் கூட திரும்ப கிடைக்காத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் நிலங்கள் மலட்டுத்தன்மையாக மாறி இருப்பதாகவும் விவசாயிகள் கண்ணீருடன் கூறுகின்றனர். மேலும் ரசாயன நீரில் இறங்கி பணிபுரியும் விவசாயிகளுக்கு அரிப்பு மற்றும் தோல் நோய்கள் ஏற்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் வேளாண்மை துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாகவும் தமிழக அரசு உடனடியாக ஆய்வு செய்து நச்சு கழிவுநீர் கலப்பதை தடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் செந்தில்குமார். சொல்லுக்கா ஏதாவது பயிர் இது மாதிரி இருந்தால் நாங்கள் எப்படி குறைக்கிறது? இந்த மாதிரி இடத்துல இது மாதிரி வருது. கெமிக்கல் தள்ளி பாயறதுனால நாங்கள் இவ்வளோ நச்சு போட்டு கிடக்குறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஒன்றியம் வானாவடி கிராமத்தை சேர்ந்த விவசாய பொதுமக்கள் சார்பாக பேசுகிறேன் ஐயா. நாங்கள் ஒரு வருஷமும் ஒரு போகமும் நட சொல்ல இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறோம். இதுக்கான தீர்வு என்னன்னு தெரியல. நாங்கள் வேளாண் துறையிலும் முறையிட்டு இருக்கோம், ஊர் சார்பாகவும் பேசியிருக்கோம். இந்த மேலே எங்கள் விவசாய நிலத்து மேலே கெமிக்கல் ஃபேக்ட்ரி இருக்குது. அதனுடைய ரசாயன உரம் வந்து இறங்கிகள் வருது. எங்கள் கேணிக்கெல்லாம் பாதிப்பாகுது. இந்த பயிரெல்லாம் இது வந்து நான் வருஷம் பண்ணுறோம். விவசாயம் பண்ணுறதா விட்டுறதா? விவசாயத்துக்கு முன்னுரிமை தரேன்றீங்க எல்லா அரசாங்கமும். எந்த அரசாங்கம் எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போகுது? இதுக்கு எந்த அரசாங்கம் பெரிய அதிகாரியா பார்த்து நல்லா ஒரு மனசாட்சியோட விவசாயத்துக்கு நல்லா ஊக்குவிக்குமாறு முன்னுரிமை வந்து தைரியமா கொடுக்கணும். யாரும் வந்து இது வந்து அச்சமா நினைச்சு எதுவும் பண்ணக்கூடாது. மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, எங்க ஏரியா வந்து இன்னும் கொஞ்ச நாள் மீறி போனா ஒரு 10 வருஷம் 5 வருஷம் போனா இப்பயே வானா அப்படி பாதி தண்ணி வந்து கெமிக்கல் இறங்கி போச்சு. நண்டு வழியில இப்போதைக்கு தானா தண்ணி ஒழுகுது, கெமிக்கல் மாதிரியே வருது. வானாபடி இன்னும் பக்கத்திலே இருக்கு. இன்னும் குடிநீர் குடிக்கும் போது தவளை பிடிச்சி வச்ச தண்ணி மறுநாள் காலையில பார்த்தோம்னா ஏடு கட்டுது. இதே மாதிரி ஏடு கட்டுது. கெமிக்கலும் ஓவராகி போச்சு. இது ரெஸ்பான்ஸ் யாரும் கொடுக்கல. இது வந்து விவசாயத்துல பண்றாங்க. மனுஷனுக்கு என்ன ஆகுது? இது இப்போ எல்லாம் வந்து விவசாயம் பண்ற. இப்ப எங்களுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா இருக்கிற ஒன்றும் ஓப்பனா சொல்றேன். இது மக்களால் எடுத்து போயிட்டு யாராவது ஒரு மேல் அதிகாரியா பார்த்து கொஞ்சம் எடுத்து சொல்லி எங்க ஏரியா காப்பாத்தினா போதும். எங்க ஏரியான்னு இல்ல, எல்லா ஏரியா காப்பாத்தினா போதும். காப்பாத்தினா போதும். ஏன்னா எல்லாமே அழிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க, யாரும் பயிர் வைக்க வரமாட்டாங்க. விவசாயம் பாருங்க, அந்த கெமிக்கலுக்கு எந்த மாதிரி மிதங்குது. இது பாருங்க, பாச கேஸ் எல்லாம் கட்டுது. எவ்வளவு பேர் ஆபீஸ்ல இருந்து அக்ரிகல்ச்சர்ல இருந்து எல்லாமே வந்து பாத்துட்டு போனாங்க. பாத்துட்டு போய் நீங்க 1% பண்ணுங்க, இது பண்ணுங்க. இதுதான் வந்து ரெஸ்பான்ஸா சாதாரணமா சொல்லிட்டு போறாங்களாண்டி யாரும் வந்து முன்ன வந்து ஸ்டெப் வச்சு என்ன ப்ராப்ளம் ஏது ப்ராப்ளம் வந்து பாக்குறது கிடையாது. இருக்குது போக்கணும். அதுதான் கொஞ்சம் தயவு செய்து சொல்றேன். இது சிஎம்க்கு எடுத்துட்டு போயிட்டு எங்களுக்கோசம். ஏன்னா இது நாங்கள் கிராமத்தில் வந்து எல்லாம் கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் பயிர் வச்சு கடன் வாங்கி எல்லாமே பயிர் எல்லாம் பண்ணுறது எல்லாம் வந்து இதுதான். இப்பயே எங்களுக்கு இப்படி இருந்தா இன்னும் கொஞ்சம் விவசாயம் பண்ற இதுவே இல்லை. எல்லாம் இடம் எல்லாம் மொத்தமே வித்துட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு வேண்டாம், பயிர் வைக்க முடியாது. நான் 1.5 ஏக்கர் பயிர் வச்சுங்கிறேன். 45,000 செலவு பண்றோம். 1.5 ஏக்கர் பயிர் வச்சுங்கிறேன். நான் 16 மூட்டை போனேன். என் விளைச்சல் விலைக்கு 80-85 மூட்டை விளையிற நெல் 16 மூட்டை போனா வருஷம் இப்படியே தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு நல்ல தீர்வா பார்த்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
கெமிக்கல் வராது இருந்தா போதும். அந்த புல்லை அப்படியே எடுத்துட்டு வந்துருங்க. ஆமா பூமியிலேருந்து சுரக்கிறது இதெல்லாம் சரகு மாதிரியே இருக்குது. பிராணி மாதிரினா பிராண்டி ரொம்ப அப்படியே நாள் காட்டுங்க. அது நாள் எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்தாச்சு. இல்லைங்க. என் பேர் வந்து சுதாகர். நான் வந்து இந்த ஊரில் ஒரு விவசாயி. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் வானாப்படி கிராமத்துலேருந்து பேசுகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை கழிவுநீர்லாம் வந்து எங்கள் ஏரியில் விட்டுறாங்க. அதனால விவசாயம் பாதிக்கப்படுது. பயிர் வச்சாலும் பயிர் வரமாட்டேங்குது. நாங்கள் விவசாயத்தை சார்ந்து தான் நாங்கள் வந்து வாழ்வாதாரமாக வாழ்ந்துன்னு இருக்கோம். வருஷத்தில் 2 போகம் தான் பயிர் வைப்போம். அதுவும் வந்து இந்த மாதிரி பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு. அப்படியே எண்ணெய் மாதிரி வடியுது. அப்படியே வெள்ளை கலரில் பாசி மாதிரி அப்படியே படியுது. இதனால் வந்து கால்நடையெல்லாம் கூட இறந்து போகுது. அது தண்ணி குடிச்சே கால்நடை இறந்து போகுது. அப்படியே ஒரு ரெட் கலர்ல இருக்க தண்ணியை வந்து தொழிற்சாலை கழிவுலாம் மொத்தமே விட்டுறாங்க. ஒரு 7-8 கம்பெனி தொழிற்சாலை கழிவு நீர் விட்டுறாங்க. ஊராட்சி நிர்வாகம் இதை பத்தி கண்டுக்கிறது கிடையாது. இதனால புதுசா வந்துக்கிற அரசாங்கம் எங்களுக்கு எதனா ஒரு நல்லது பண்ணி ஒரு ஹெல்ப் பண்ணி ஒரு தீர்வு கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால எங்க வந்து நாங்கள் விவசாயத்தை வந்து இது விவசாயத்தை காப்பாற்றணும்னு நாங்கள் புது கவர்மெண்ட்டை நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம்.